வெல்கம் டு ஜெர்மனி அட்வென்ச்சர்ஸ் மக்களே. இன்னைக்கு நம்ம 15 days 15 hours சேலஞ்சோட 11th டேல இருக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல சிக்கல்களை சந்திக்க போகும் தான், பல திறமைகள் வெளிப்படும் சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சிக்கல்களை சந்திக்க போறோம், என்ன மாதிரி பிளேசஸ்லாம் சென்னையில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்றத போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் அது மாதிரி தாங்க நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ரோட்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா பைக்ல ஸ்பீடா போய் ஒருத்தர் ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் அவர் இது பண்ணி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொருத்தர் பைக்ல இது பண்ணிட்டாருங்க. இன்னைக்கு பீக் ஹவர் மாதிரியே இல்லைங்க. நார்மலாவே இன்னைக்கு வீக்கெண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க போச்சு டேவே. ரொம்ப டல்லுங்க. ஸோ எல்லாருமே ஸ்பீடா வந்து எமன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையா போங்க, பொறுமையா வாங்க. உங்களுக்கு மட்டும் சேஃப்டி இல்லாம மிச்சவங்க ரோட்ல பயணிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து டேமேஜ் தாங்க ஆகும். ஸோ உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுவும் முக்கியமா பைக்ல போறவங்க கொஞ்சம் ஸ்லோவா மெயின்டைன் பண்ணுங்க. ரோடு காலியா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்பீட்ல வராதிங்க. அப்புறம் ஆஃப்டர்நூன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் நாங்கள் வேளாங்கண்ணி மேலே சர்ச் தாங்க கஸ்டமரை போய் ட்ராப் பண்ணோம். அப்படியே அங்கே போய் ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டியூட்டி டல் தாங்க, ஒன்றுமே சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இன்னைக்கு டே டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டோம். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க ஓட்டிருக்கோம். எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் பார்க்கலாங்களா? ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 86.9ங்க, ஆல்மோஸ்ட் 87 கிலோமீட்டருங்க. சரி ஓகே, இன்னைக்கு டல்லா போயிடுச்சு. நம்ம வீட்டு பக்கம் போயிட்டு சிஎன்ஜி அடிச்சுட்டு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு வந்தவங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி அந்த பம்பில் ஏதோ ப்ராப்ளம் ஆங்க. ஸோ சிஎன்ஜி போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லைங்க. டுமாரோ மார்னிங் திருப்பி ஃபர்ஸ்ட் சிஎன்ஜி போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. ஸோ ஓவருங்க. நாளைக்கு அட்லீஸ்ட் எப்படி போகுது என்ன ஏதுன்றதை பார்க்கலாங்க. எப்பயும் சொல்ற மாதிரி தாங்க, ஆல்வேஸ் சிரிச்சு முகமா இருங்க. நல்லதே நினைப்போங்க, நல்லதே நடக்குங்க.